வணக்கம். ஓஷோ பற்றியும், ஜேகேவை பற்றியும் என்னுடைய பார்வைகளை கொஞ்சம் முன்வைக்கலாம்னு தோணுது. இருவரையும் தனித்தனியாக பார்ப்பதை காட்டிலும், ஒன்றாக பார்த்தா ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும். ஒரு ஒப்பீட்டு ரீதியில் பார்க்கலாம். ஏன்னா 2 பேரும் ஒரே விஷயத்த தான் பேசுனாங்க. ஆனா வெவ்வேறு கோணத்தில பேசுனாங்க. வெவ்வேறு பார்வையாளர்கள நோக்கி பேசுனாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஓஷோவில் ஆர்வம் கொண்ட ஒருவர் ஜே கிருஷ்ணமூர்த்தியை வாசிப்பது நல்லது. ஜே கிருஷ்ணமூர்த்தியில் ஈடுபாடு கொண்ட ஒருவர் ஓஷோவை வாசிப்பது நல்லது. அதன் மூலமாக தங்களை அவர்கள் சமன் செய்து கொள்ள முடியும். ஏன்னா ஓஷோ ஒரு மெய்ஞானி. ஆனால் அவர் மெய்ஞானின்னாலும் எனக்கு அவர் மேலே பழைய கேள்விகளும் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, அவர் பலவற்றை வாசித்து தான் புரிந்து கொண்டிருக்கார். எதையும் பயிற்சி செஞ்ச மாதிரி தெரியல. உதாரணத்துக்கு ஜென்னை பற்றி நிறைய பேசியிருக்காரு. அவர் எங்கேயும் போய் முறையாக ஜென்னை கற்றுக்கிட்டவர் கிடையாது. ஸோ ஜென் பயிற்சி எப்படி இருக்குன்னு அவருக்கு அனுபவபூர்வமான புரிதல் இருக்குன்னு எனக்கு தோணலை. அதை போலவே திபெத்திய பௌத்தம் இப்படி பல வழிமுறைகளை சொல்லலாம். ஏன்னா நூலில் வாசிக்கும்போது எல்லாமே பரவசமாக இருக்கும். அதுதான் ஓஷோட்டு இருக்கிற ஒரு பெரிய குறையும் கூட. அதை வாசிக்க வாசிக்க அப்படியே பரவசமாக இருக்கும். நிறைய தெரிஞ்சுக்கிட்டது போல இருக்கும். ஒரு விண்ணில் பறப்பது போன்ற உணர்வு ஏற்படும். உண்மையில் மெய்ஞானம் என்பது அதுதான். அதாவது மெய்ஞானம் தர்க்கத்தை கடந்தது. அது தர்க்கமும் இருக்கும், தர்க்கத்துக்கு அப்பாற்பட்ட புரிதலும் அதில் இருக்கும். அது ஒரு கவிதைன்னு சொல்ல முடியாது, ஒரு காவியம்னு சொல்ல முடியாது. அதில் அழகு, கவித்துவம் இதுக்கு தான் முக்கியத்துவம் இருக்கும். தர்க்கம் குறைவாக இருக்கும். தத்துவம்ங்கும்போது தர்க்கம் தூக்கலாக இருக்கும். இரண்டும் கலந்தது, இரண்டுக்கும் இடைப்பட்டது மெய்ஞானம். இப்போ அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா ஓஷோ மெய்ஞானின்னு சொல்லலாமே ஒழிய அவர் ஒரு சரியான மெய்ஞானி கிடையாது என்னுடைய புரிவில். ஏனென்றால் அவர் பேசின பல விஷயங்கள் தர்க்கத்துக்கு புறம்பானவை. தர்க்கத்துக்குள்ளே கொண்டு வரவே முடியாது. ரொம்ப ரொம்ப மேலோட்டமான புரிதல்களை தான் அவர் முன்வைத்தார். ஆனால் அவை பொய் என்று மறுக்கவும் முடியாது. ஏன்னா அதுதான் அந்த மெய்ஞானத்தோட ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அது அதிகாலை சூரியன் அழகாக இருந்தது அப்படின்னா யாராவது மறுக்க முடியுமா? இல்லையா? அது அழகாக தான் இருந்திருக்கும். ஆனால் அதிகாலை சூரியன் எல்லா நாளும் அழகாக இருக்கிறது கிடையாது. சூரியனே தெரியறது கிடையாது. அப்போ அந்த அதிகாலை சூரியனை பார்த்து பரவசப்பட்ட மாதிரி ஒருத்தர் பேசுகிறார் அப்படிங்கும்போது நம்மால் அதை மறுக்க முடியாது. அதே சமயம் அதே கோணத்தில் பேசிக்கிட்டே இருந்தார்னா எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. எங்கேயாவது கொஞ்சம் தர்க்கம் வேணும். அதனாலேயே பார்த்திங்கன்னா ஓஷோ ஒரு கட்டத்தில் பெரும்பாலானவருக்கு திகட்டிடுவார். உண்மையில் திகட்டணும். பிரச்சனை என்னென்னா நம்ம அந்தளவு வாசிக்கிறது கிடையாது. நம்ம ஒரு 4-5 நூல்களை வாசிச்சுட்டு எல்லாம் புரிஞ்ச மாதிரி நினச்சிக்கிறோம். இல்லை இது இப்படிலாம் பொதுப்படையாகவும் சொல்லவும் முடியாதுன்னாலும், இப்போ உதாரணத்துக்கு ஓஷோ பல துறைகளை பற்றி பேசியிருக்கார். துறைகள்னால் ஆன்மீக வழிமுறைகள், ஜென்னை பற்றி நிறைய பேசியிருக்காரு, தாவோ பற்றி பேசியிருக்காரு, அத்வைதம் பற்றி பேசியிருக்காரு, பௌத்தம் பற்றி பேசியிருக்காரு, கலில் ஜிப்ரான், நீட்சே, ஜராதுஸ்ட்ரா நிறைய பேசியிருக்காரு. ஈவன் பால் மிஸ்டிக்ஸ் சொல்லிட்டு ஜூயிஸ் மிஸ்டிக்ஸை பற்றி, சூஃபி பற்றி பேசியிருக்காரு. பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் எல்லாமே. அதே சமயம் எல்லாமே ரொம்ப நீர்த்து போன மேலோட்டமானவை. பெரும்பாலும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கதைகள் சொல்லப்பட்டு அதன் மூலமாக ஈர்க்கப்பட்டு அவரோட பேச்சு சுவாரஸ்யம் இப்படி இதன் மூலமாக ஈர்க்கப்பட்டு தான் அதுக்குள்ளே போகிறோம். அப்போது எப்படி இருக்குன்னா நீங்கள் ஒரு கடற்கரையில் காலை நினைக்கிறோம். ஸோ வெவ்வேறு துறைகளை பற்றின ஒரு அறிமுகத்தை அறிந்து கொள்ள முடியும். நிச்சயமாக இந்த பயணம் அவர் அழைத்து செல்லும் விதம், அவர் பேசும் விதம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு உத்வேகத்தை தரும், உற்சாகத்தை தரும்.
ஏன்னா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது. உண்மை மறுக்க முடியாது அது எதையுமே. அதனால உண்மைன்னு தெரியும் நம்மளுக்கு. ஆனா, அது மண்ணில் நிலைத்து நிற்க முடியாத அளவுக்கு ஒரு மேலோட்டமான ஒரு உண்மை. அதுதான் ஓஷோவோட அட்வான்டேஜும், டிஸ்அட்வான்டேஜுன்னு நான் சொல்லுவேன். பொறுத்தவரை ஓஷோக்கு அந்த குறித்த புரிதல் இருந்திருக்கக்கூடும். ஏன்னா, அதனால தான் வந்து அவர் அவருக்கு ஜெய கிருஷ்ணமூர்த்தி மேலே ஒரு மதிப்பு இருந்தது. ஏன்னா, என்னதான் இருந்தாலும் மெய்ஞானம்ங்கிறது நம்மை மீறி வருவது. பலருக்கும் அது போன்ற திருப்புகள் நிகழக்கூடும். நம்மை மீறி வார்த்தைகள் வரக்கூடும். நிறைய எழுத்தாளர்கள், கவிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் அது சாத்தியம் உண்டு. அதுவும் இன்றைக்கு சைக்கடெலிக்ஸ் போன்றவை புழக்கத்தில் வந்ததுக்கப்புறம் இது போன்ற நிகழ்வுகள் மிக சகஜமாக நிகழ்கின்றன. பல எளிய மனிதர்களுக்கும் ஆன்மீக திறப்புகள் கிடைக்கின்றன. நல்ல உதாரணம் வந்து எக்கார்ட் டோலே. அவர் ரொம்ப எளிய மனிதர். அவருக்கு ஒரு மெய்ஞான அனுபவம் கிட்டி இருக்கு. ஆனால் அந்த மெய்ஞான அனுபவத்தை புரிந்து கொள்ளும், அதை வைத்து தன் மனதை ஆளுமையை கட்டமைத்து கொள்ளும் அளவுக்கு அவருக்கு வாசிப்பு திறன், தத்துவ பின்புலம் இல்லாமல் போச்சு. அப்போது அது ஓஷோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் தத்துவ ஆசிரியராக இருந்திருக்காரு. அதனால் அந்த தத்துவங்கள் இருந்திருக்குனால அந்த தத்துவ பின்புலம் இருந்திருக்கு. இப்போ எக்கார்ட் டோலே மற்றவர்களை காட்டிலும் அதனால் ஓஷோவின் வார்த்தைகளுக்கு அவர் பேசிய விதம் இதுக்கெல்லாம் ஒரு நம்பகத்தன்மை இருக்குது. ஆனால் அந்த அனுபவம் இல்லை. அது தத்துவபூர்வமான புரிதல். அதன்படி ஜென்னை வந்து ஒரு ரொமான்டிசைஸ் பண்ணி பயங்கரமாக சிலாகிச்சிருக்காரு. ஆனால் அவர் உண்மையான ஜென் அப்படி ப்ராக்டிஸ் அப்படி கிடையவே கிடையாது. அது ரொம்பவும் சிரமமானது. அதே போல் தான் திபெத்திய பௌத்தமெல்லாம் வந்து அவர் பேசுகிறாரே ஒழிய நம்ம அந்த போய் உக்காந்து அதை தியானம் பண்ணும்போது தான் தெரியும் அதில் இருக்கும் சிக்கல்கள். விபாசனாவை கூட அவர் முயன்று பார்த்துருப்பாருன்னு எனக்கு தோணலை. அப்புறம் அதை தவிர அவரும் வந்து பார்த்திங்கன்னா இறுதி காலத்தில் நைட்ரஸ் ஆக்சைடு போன்றவற்றையெல்லாம் பயன்படுத்தியிருக்காரு. ஸோ அவருக்கு எப்படிங்க அவருக்கு அந்த மெய்ஞான அனுபவம் நிகழ்ந்தது, அவர் எப்படி எதிர்கொண்டார், அதை எப்படி பராமரித்தார். ஏன்னா மெய்ஞான அனுபவம் யாருக்கு வேணாலும் நிகழும். அதை பராமரிக்கவும் செய்யணும். ஏன்னா தினசரி வாழ்க்கையை வாழ வேண்டியது இருக்குது, கடமைகளை செய்ய வேண்டியது இருக்குது, உடலை அட்லீஸ்ட் பராமரித்து கொள்ளணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதற்கு ஓரளவாவது அகங்காரம் வேண்டும், அறிவு வேண்டும். ஒரு மெய்ஞானிங்கிறதுக்காக அவர் ஒரு தன்னைத்தானே கண்டுகொள்ளாமல் விட முடியாது. ஆனால் அவர் அதை எல்லைக்கு போயிட்டார். அவர் இறுதி காலத்தில் அவருடைய கட்டுப்பாட்டிலேயே கிடையாது, மற்றவருடைய கைப்பாவே ஆகிவிட்டார். இப்போ இதுதான் என்னுடைய பொறுத்த வரைக்கும் ஓஷோவை பொறுத்த என்னுடைய பார்வைன்னு சொல்லுவேன். அதை எழுதவும் செஞ்சுருக்கேன். எழுத்தில் நான் வேறு பார்வைகளை முன்வைத்து இருக்கிறேன். அப்புறம் வேறு சொல்லணும் அப்படின்னா ஒரு பல்வேறு துறைகளை அறிமுகப்படுத்தியது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அல்லாட்டி பலருக்கும் அதை பற்றிலாம் தெரிஞ்சிருக்காது. எல்லாருமே வந்து ஆன்மீகம்னா இதுதான் இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தபோது பல புதிய பார்வைகளை தந்தவர் அவர். அப்புறம் அவர் அறிமுகப்படுத்திய தியான முறைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவைன்னு சொல்லுவேன். அவையெல்லாம் பெரும்பாலும் அப்போது இருந்த என்கவுண்டர் குரூப் போன்ற உளவியல் குழுக்கள், நிறைய வந்து ஹியூமனிஸ்டிக் டெவலப்மெண்ட் குரூப்ஸு அதில் இருந்து அவர் எடுத்துக்கிட்டது தான் பலவும். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ரொம்ப எல்லோராலையும் பயன்படுத்தும்படி பண்ணது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதை தவிர எனக்கு அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியம்னு சொல்வது வந்து பகவத்கீதைக்கு அவர் தந்த ஒரு உரை. ஏன்னா அதற்கு முன்னால் நான் வந்து உளவியல் கோணத்தில் அவ்வளோ நுட்பமாக யாரும் அதை அணுகின மாதிரி எனக்கு தெரியலை. நான் அதை முழுசாக வாசிக்கலை. ஏன்னா நான் அதை என்னுடைய கோணத்தில் அணுகணுங்கிறதுக்காக நான் வாசிக்கலை. அதை போலவே நீட்சாவின் தராதுஸ்ட்ரா இவ்வாறு பேசுகிறான், கலில் ஜிப்ரானின் ப்ராஃபட் போன்றவைக்கும் அவர் தந்த உரைகள் முக்கியமானவை. நான் அவற்றையும் நான் வாசிக்கலை, அதனால் இதுக்கு மேல் கருத்து சொல்ல முடியாது. வேறு வந்து விஞ்ஞான் பைரவ தந்திரா குறித்து பேசினது, தியானம் குறித்து பேசினது, இதெல்லாம் தெரியல எந்த அளவுக்கு பயன்பட்டதுன்னு. அதெல்லாம் ஒரு புரிதலை தந்து மனதை விசாலப்படுத்த உதவுன கண்டிப்பாக. ஆனால் அனுபவம் இல்லாமல் வெறுமன புரிதலை மற்றும் அது வந்து அறிதல் தான் உண்மையில். எல்லாவற்றையும் அது புரிதல் கிடையாது. ஏன்னா சிலவற்றை உள்ளுணர்வு மூலமாக புரிந்து கொள்ளலாம். ஆனால்
உடலின் மூலமாக, அனுபவத்தின் மூலமாக நாம் கிரகித்து கொள்ளாத போது, அந்த புரிதல் வந்து எந்த அளவு உண்மையா இருக்குன்னு சந்தேகமா இருக்கு. இப்ப அதனாலயே அத பத்தியும் பெருசாக சொல்ல முடியாது. அப்புறம் நம்ம காமத்த பத்தி அவர் பேசினது, காமத்தை வந்து அவர் ஒரு அ தரத்த குறைத்து ஒரு வியாபார பண்டம் போல ஆக்கிவிட்டார்ன்னு தான் சொல்லணும். அது வந்து ஒரு திகைப்பு தருவதற்காக, ஒரு சுவாரஸ்யத்தை கூட்டுவதற்காக, மேலை நாட்டினர் கவர்வதற்காக, இந்தியர்களை அதிர்ச்சி செய்வதற்காக, ஒரு விளம்பரத்துக்காக, இப்படி பல விதங்களில்லாம் இருக்கு. ஏன்னா, அத பத்தின நுட்பமெல்லாம் அவருக்கு புரிஞ்சுக்கலன்னு நான் சொல்லுவேன். ஒரு மெய்ஞானி என்பவர், அதாவது ஒரு ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவர், மற்றவர்களுக்கு வழிகாட்டும் நிலையில் இருப்பவர், வழிகாட்ட விரும்புபவர், ஒரு சமூகம் குறித்த ஒரு புரிதல் இருக்கணும் அவருக்கு. தான் தோன்றித்தனமா எதையும் செய்யக்கூடாது. அந்த ஒரு விடலை மனப்பான்மை அவர்கிட்ட இருந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால அவர் உளவியல் ரீதியாக முழுமையான பக்குவமடைந்த மனிதர்ன்னு ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த பிரச்சனை இந்தியர்கள் எல்லாருக்குமே இருப்பது தான். ஏன்னா, ஆண்கள் வந்து செல்லம் குடுத்து வளர்க்கப்படுறாங்க. அவங்க கடைசி வரைக்கும் குழந்தையாவே தான் இருக்காங்க. யாரும் அவங்கள கேள்வி கேட்கறது கிடையாது. மற்றவர்கள் தான் அவங்கள அனுசரிச்சு போகணுங்கிறது போல தான் இந்திய மரபு அவர்களை பயிற்றுவித்திருக்கு. இப்போ அவர் வந்து என்னதான் வந்து இந்திய மரபை எதிர்த்து பேசுறதா பேசிக்கிட்டாலும், முழுக்க முழுக்க இந்திய மரபு சார்ந்தவர்ன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால தான் வந்து ரொம்ப மேலோட்டமாவே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாரு. அவருக்கு கொஞ்சமாவது ஒரு மேலை நாட்டு மனப்பான்மை இருந்தது. அந்த சிந்தனை முறையில் ஒரு ஆர்வமோ, ஈடுபாடோ இருந்ததுன்னா, இவ்வளவு விரைவாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு, அ இவ்வளவு என்ன சொல்றது? நீர்த்து போக வச்சிருக்க மாட்டாரு எல்லாவத்தையுமே. விளம்பரத்தின் மூலமாகவே எல்லாவற்றையும் வெளிப்படுத்தணும்னு நெனச்சிருக்க மாட்டாரு. இன்னும் தத்துவ கோணத்தில், அறிவியல் கோணத்தில் தன்னை அணுகியிருப்பார். அதனால தான் ஜெய கிருஷ்ணமூர்த்தி முக்கியமானவரா நான் சொல்லுவேன். ஏன்னா, ஜெய கிருஷ்ணமூர்த்தி அவரும் ஒரு இந்தியர்னாலும், அவர் இளம் வயதிலேயே மேலை நாட்டுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு, அங்க மேற்கத்திய கல்வி முறையில் பயிற்றுவிக்கப்பட்டவர். அவர் வந்து வேறொரு கோணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மேலை நாட்டு சிந்தனை முறை, கல்வி முறை போன்றவற்றினால் அந்த தர்க்கம் ரீதியாக யோசிப்பது, ஒரு தனி மனித முக்கியத்துவம் அதெல்லாம் ஒரு கச்சிதமாக பிடித்துக் கொண்டார். ஆனா வேறொரு கோணத்தில் அவரும் ஒரு வளராதவர்ன்னு நான் சொல்லுவேன். ஏனென்றால், அவருக்கு உலக அனுபவம் மிகவும் குறைவு. அதாவது ஒரு இந்தியாவின் பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரிஷியைப் போலன்னு சொல்லலாம். இந்தியாவில் இருக்கவங்க வந்து இந்தியாவிலேயே துறவறம் மேற்கொண்டு, அதற்கேற்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள். அவர் வந்து மேலை நாட்டுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு, மேலை நாட்டு வாழ்க்கை முறைக்கேற்ப ஒரு ரிஷியைப் போல வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர். அப்போ அந்த வாழ்க்கை அனுபவங்கள் அவருக்கு குறைவுங்கிறதுனால, அவருக்கு நேரடியா ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கை, பிரச்சனைகள், அவன் எதிர்கொள்ளும் சிக்கல்கள், கேள்விகள், குழப்பங்கள் போன்ற புரிதல்கள் கிடையாது. அது ஒரு விதத்தில் நல்லதுன்னாலும், அது சரியும் அல்லன்னு தோணுது. ஏன்னா, ஒரு ஆசிரியருக்கு வந்து சேருபவர்கள் எல்லா தளத்திலும் இருப்பார்கள். உயர் தளத்திலும் இருப்பார்கள், சராசரி மனிதர்களும் இருப்பார்கள். ஆனா, அவர் வந்து ஒரு ஒரு சராசரி நடுத்தர வர்க்கத்து மனிதனின் மனநிலையிலே அவரு எதையுமே பார்க்கல. அது ஒரு பெரிய குறைன்னு தான் சொல்லணும். ஆனா, இன்னொரு கோணத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அது அது அந்த தளத்தில் இயங்குபவர்களுக்கு தேவையாவும் இருந்தது. ஏன்னா, அவர்களுக்கு தினசரி கவலை கிடையாது, வாழ்க்கை குறித்து. அப்ப அவருடைய பிரச்சனை பெரிதுங்கும்போது, அவர்கள் தேவையில்லாம கடவுள், பூஜை அப்படின்னு போகாம, அவர்கள சிந்திக்க வைத்தது வந்து ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா, ஓஷோ வந்து ஒரு பக்கம் அவங்கள ஆட்டம், பாட்டம்னு ஒரு மாரி கொண்டாட்ட மனநிலைக்கு கொண்டு போயிட்டாரு. இன்னொரு பக்கம் கடவுள், பக்தி, பரிகாரம்னு சுத்திக்கிட்டு இருக்கு. இப்ப இவங்களுக்கு நடுவுல சிந்திக்க வைக்க முயன்றார் அவர்ன்னு சொல்லலாம். ஏன்னா,
அந்த மாரியான சிந்தனைகள் இங்க உருவாகவே கிடையாது. எல்லாமே கண்மூடித்தனமா எதையாவது ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லன்னா கண்மூடித்தனமாக எதிர்க்கிறோம். ஒரு ஆழமான சிந்தனை, ஒரு விரிவான அலசல், ஒரு பிரச்சனையோட மூலத்துக்கு போய் சேருவதுங்கிறதே கிடையாது. இப்போ அந்த கோணத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெ. கிருஷ்ணமூர்த்தி ரொம்பவும் முக்கியம். ஏன்னா அவருடைய பார்வைகள வந்து தர்க்கம்னே சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட சாக்ரடீஸோடதோட ஒப்பிடலாம். சாக்ரடீஸ் வந்து கேள்விகள கேட்டு மற்றவர்களோட புரிதலை வந்து அ கேள்விக்கு உட்படுத்தி புரிய வைத்தார். அதே மாரி தான் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனையோட மூலத்துக்கு போவார். அது ஏன் உருவாச்சு? எதனால உருவாச்சுன்னு சொல்லி வெவ்வேறு விதமான பார்வைகளை முன்வைத்து, உணர்ச்சிகள கலக்காம அதிலிருந்து நம்மளை விடுவிக்க முயற்சி செஞ்சாரு. அதனால அவரு எதையும் தத்துவம்னு சொல்லி இத ஞாபகம் வச்சுக்கணும், இது இப்படின்னெல்லாம் எதுவுமே சொல்லல. அவர வாசிப்பவர்கள் தாங்கள் அறிந்ததிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள முடியும். ஓ! இது இப்படியா? அது அப்படியான்னு கவனிச்சு. எதையும் நினைவில் வைத்துக் கொள்ள முடியாது. இப்ப அதனாலேயே வந்து அவர ஃபாலோ பண்ணவங்களும் ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஏன்னா, நம்முடைய மனம் வந்து எதையாவது பிடித்துக்கொள்ள விரும்பும். இத கேட்டதுக்கு அப்புறம் இதோட சம்மரி என்ன? இதனுடைய சுருக்கம் என்ன? சாரம் என்ன? இதனால் தரப்படும் செய்தி என்ன? எனக்கு என்ன பலன் கிடைக்கும்? இப்படி எல்லாம் தான் யோசிப்பாங்க. இப்போ ஜெ. கிருஷ்ணமூர்த்தி என்னன்னா, களைத்து போட்டுக்கிட்டே செல்வது. ஒவ்வொன்னையா கேட்டு, 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 கேட்டு கடைசியில வெறுமைக்கு கொண்டு போய் விடுவது. அப்போ ந நம்ம ஒரு இத வந்து அறிவுபூர்வமா மாத்திரம் செய்ய முடியாது. ஏன்னா, ஒரு ஒரு அறிவுபூர்வமா ஒரு சிந்தனைய மேற்கொள்வோம்னா அப்படின்னாலே, அதற்கு உளவியல் ரீதியாக பல காரணங்கள் இருக்கணும். முதல்ல அவருக்கு அந்த மொழி தெரிஞ்சிருக்கணும். அந்த மொழியின் நுட்பங்கள் புரிஞ்சிருக்கணும். இப்படி பல விஷயங்கள் இருக்கு. வெறும் வார்த்தையால மாத்திரம் ஒருவன் மனிதனை மாற்ற முடியாது. இப்போ அதுதான் ஜெய. கிருஷ்ணமூர்த்தியின் தவறு. அதனால தான் பல இடங்கள்ல வந்து பயிற்சி முறைகள் இருக்கு. இப்போ புத்தர் வந்து ஒரு மதத்தை உருவாக்க முடிந்தது. இப்போ ஜெய. கிருஷ்ணமூர்த்திய ஒரு நவீன புத்தர்ன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவு அவருடைய அ கேள்விகள், பார்வைகள் ரொம்ப கூர்மையாக இருந்தன. ஆனா அவர் மதத்தை உருவாக்க முயற்சிக்கல. அவளா உருவாக்கி இருக்கவும் முடியாதுன்னு தான் தோணுது. ஏன்னா அது வந்து ஒரு சிந்தசிஸ் தேவைப்படுது. எல்லாவற்றையும் தொகுத்து இணைத்து ஒரு பொதுப்படையான புரிதலை உருவாக்கணும். இப்ப அவருடைய மனம் அப்படி கிடையாது. அவருடைய மனம் ஒரு அனலிட்டிக்கல் மைண்ட். எல்லாவற்றையும் அனலைஸ் பண்ணிக்கிட்டு பிரித்து கொண்டே செல்றது. இப்போ அவர் உருவாக்குவது வந்து அவ்வளவு எளிது கிடையாது. ஆனா அவரும் வந்து நிறுவனங்களை உருவாக்க வேண்டி நேரிட்டது. ட்ரஸ்ட்ட உருவாக்குனாரு, பள்ளிகளை உருவாக்குனார். ஆனா அதற்கு மேல பெரிதாக அவரால செயல்பட முடியல. ஏன்னா அவருடைய சிந்தனை முறையே வந்து நிறுவனமாக்குதல், அ ஒரு அமைப்பாக உருவாக்குதல் இவற்றுக்கெல்லாம் எதிரானது. இப்போ அது கண்டிப்பாக வேண்டும் தான் தோணுது இந்த காலகட்டத்துக்கு. ஏன்னா, பெரும் மதங்கள் எல்லாத்தையும் நிறுவனமாகிருச்சு. கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்துருச்சு. அரசு அரசு ஒரு பெரிய நிறுவனமா இருக்கு. ஆன்மீகமும் நிறுவனமாக பார்க்கப்பட்டு விட்டது. அப்போ அதையெல்லாம் டிஸ்இன்டகிரேட் பண்ணி டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது, ஜெய. கிருஷ்ணமூர்த்தியுடைய பார்வைகள், அந்த புரிதல்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. இப்ப இதன் அடிப்படையில் நாம ஓஷோவே நம்ம உடைச்சு வெளில வரணும். பிரச்சனை என்னன்னா, ஓஷோ வந்து ஒரு புகை போல. அவர் அப்படியே இங்கேயும் அங்கேயும் இருப்பாரே ஒழிய, அவர பிடிக்கவும் முடியாது, தொரத்தவும் முடியாது. அதனால ஓஷோல ரொம்ப ஆழ்ந்துட்டோம் அப்படின்னா, அவரை நம் மனதிலிருந்து வெளியேற்றுவது ரொம்ப கடினமாக போய்விடும். அப்போ ஜெ. கிருஷ்ணமூர்த்தி சில இடங்கள்ல ஒரு தடையை உருவாக்குவதற்கு, ஒரு மாறுபட்ட பார்வையை உருவாக்குவதற்கு தேவைப்படும். அதேபோல ஜெ. கிருஷ்ணமூர்த்தியை வாசிப்பவர்கள் ஓஷோவ கண்டிப்பா வாசிக்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா, நான் கவனித்த வரையிலும் அவர் ரொம்ப இறுகி போனவர்கள். அவர்களால் ஒரு நல்ல ஒரு ரசனை கிடையாது. ரசனை உணர்வு இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் பெரும்பாலும் அறிவுபூர்வமாக பார்ப்பவர்கள். கொஞ்சம் உணர்வு பூர்வமான அணுகுமுறை அவர்களிடம் குறைவு. அதனால வந்து ஒரு துக்கம் குறித்த புரிதல், ஒரு எளிய மனிதர்களை குறித்த புரிதல் அவர்களிடம் அதிகம் கிடையாது. அத பத்தி பேசினா புரிஞ்சுக்குவாங்க. ஆனா இன்னொருவரை கவனித்து
அவளை உணரும் திறன் ஜெய கிருஷ்ணமூர்த்தியை வாசிப்பவர்களுக்கு அதிகம் கிடையாதுங்கிறது தான் என்னுடைய அனுபவமும் புரிதலும். அவங்க தங்களை ஓரளவு எளிமைப்படுத்தி கொள்ளணும்னா அவங்களுக்கு ஓஷோ தேவை. இப்படி 2 பேரும் ஒருவரை காம்பன்சேட் பண்ணுவாங்க. ஆனால் இன்று 2 பேரையும் கடந்து செல்ல வேண்டிய ஒரு நிலையில் இருக்கோம். ஏன்னா நான் முன்னாடியே சொன்னது போல் ஜெய கிருஷ்ணமூர்த்திக்கும் அனுபவம், பிற ஆன்மீக வழிமுறைகள், அறிவுத்துறைகள் குறித்த புரிதல் கிடையாது. இவர்களுக்கெல்லாம் ஏதோ நிகழ்ந்திருக்கு. அந்த நிகழ்வின் மூலமாக சில புரிதல்கள் கிடைச்சிருக்கு. அதை முன் வச்சு கொண்டு போகிறாங்க. அது எந்த தவறும் கிடையாது, குறையும் கிடையாது. ஆனால் அனுபவத்தின் மூலமாக ஒருவர் உணரும்போது, ஒருவர் ஒரு சராசரி வாழ்க்கையை வாழ்ந்து அதிலிருந்து வெளியில் வரும்போது தான் அந்த புரியும். ஏன்னா நம்முடைய மனநிலையே குழந்தை பருவம் தான் நம்முடைய ஆளுமையே கட்டமைக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தை பருவத்தை புரிஞ்சு கொள்ளணும் இல்லையா? நம்மளே குழந்தை பருவத்தை நம்ம தான் புரிந்து கொள்ள முடியும். அப்போது நம்முடைய பிணைப்புகளிலிருந்து நம்ம தான் நம்மளை விடுவித்து கொள்ள முடியும். இப்போ அதை 2 பேருமே செய்யலை. ஜெய கிருஷ்ணமூர்த்தியும் அவருக்கும் இந்த அவரோட பேச்சில் நீங்கள் கவனித்தாலும் தெரியும், ஒரு கோபமும் ஒரு இதுவும் இருக்கும். யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஒரு இது இருக்கும். ஓஷோ ஒரு கனவுலகத்தில் இருந்தார். அவருக்கு தன்னுடைய குழந்தை பருவத்தை குறித்து அபரிமிதமான பெருமிதமெல்லாம் இருந்தது. அது 2மே என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தங்களுடைய கடந்த காலத்திலிருந்து முழுமையாக துண்டித்து கொள்ளாதவர்கள். அதனால் தங்களுடைய உணர்ச்சிகரமான பிணைப்பிலிருந்து தங்களை விடுதலை செய்து கொள்ளாதவர்கள் தான் சொல்லுவேன். இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்று அதிலிருந்து கடந்து மேலே செல்வதற்கான வழிமுறைகள் நிறைய இருக்குது. அத்தகைய வாய்ப்பை, புரிதலை தரும் மனிதர்களும், ஆசிரியர்கள், வழிகாட்டிகள் போன்றவர்களும் நிறைய இருக்காங்க. அதற்கேற்ப ஆன்மீக வழிமுறைகள், உளவியல் வழிமுறைகள், நரம்பியல் போன்ற அறிவியல் துறைகள் போன்றவையும் இன்று நம்மளுக்கு வழிகாட்டிக்கிட்டு இருக்கு. இது நாம தான் கண்டுபிடிச்சு நமக்கு தேவையான விதத்தில் முன்னே செல்லணும். மொத்தத்தில் நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.